இன்றைக்கி வந்து மத்தி மீன் குழம்பு வைக்க போகிறாங்க அம்மா. அதில் வந்து நாங்கள் ஏன் மத்தி மீன் வந்து செலக்ட் பண்ணோன்னா, நான் வந்து பால் கொடுத்துட்ருக்கேன். இருக்கிறதுலே வந்து பெஸ்ட்டு மீன்னா அது மத்தி மீன் தான். மத்தி மீன் ஏன் பெஸ்ட் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இதில் ஒமேகா ஃபேட்டி ஆசிட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம இருக்கிற மீன்லேயே வந்து இதில் மட்டும்தான் ஒமேகா ஃபேட்டி ஆசிட் இருக்கிற மீன். இப்போ நம்ம கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து மீன் சாப்பிட்டா சில பேத்துக்கு அலர்ஜி அந்த மாதிரிலாம் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சின்ன மீனை தான் நீங்கள் செலக்ட் பண்ணி சாப்பிட்ணும். பெரிய மீன் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அதில் மெர்க்குரி கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சில பேர்த்துக்கு அந்த அலர்ஜிலாம் ஆகும். ஃபிஷ் வந்து எப்போவுமே வந்து சீ ஃபுட்ஸ்லாம் வந்து கடல் வாழ் உயிரினங்கள் நம்ம சாப்பிடும்போது சில பேர்த்துக்குலாம் ஒத்துக்காமல் அலர்ஜி ஆகும் இல்லைங்களா? அது எதனாலன்னா அதில் மெர்க்குரின்ற ஒரு கண்டென்ட் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அலர்ஜி ஆகிறது. அதனால் எல்லாருமே சாப்பிடக்கூடிய மீன்னா அது வந்து இந்த மத்தி மீன் தான். இது விலையும் ரொம்ப கம்மி மார்க்கெட்டில், நம்மளுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கும், எல்லாராலையும் வாங்கக்கூடிய விலையில் இருக்கும். இன்றைக்கி நாங்கள் வாங்கினது கூட இது 130 ரூபா தான் இந்த மீன். 130 ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து இவ்வளோ ஒரு நல்ல விஷயத்தில் எப்போவுமே நம்மளுக்கு விலை கம்மியாக கிடச்சிச்சின்னா ஐயோ விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு கேவலமாக எல்லோரும் நினைப்பாங்க. ஆனால் விலை கம்மியாக இருக்கிறதுல தான் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து நல்ல விஷயமா கிடைக்கும். ஸோ அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து மீனை தேர்வு பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதை வந்து மறுபடியும் அந்த குடல், அந்த வால், கல் உப்பு, பிறகு மஞ்சத்தூள் போடணும். ஊற வச்சுட்டு அப்புறமா மறுபடியும் இன்னும் 2-3 தடவை நம்ம கழுவணும். இதில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் அந்த மஞ்சத்தூள் வந்து அந்த கிருமிகள் எல்லாம் எடுத்துடும். சரி வாங்க, இதை நல்லா கழுவிட்டு நம்ம மீன் குழம்புக்கு தயார் பண்ணலாம்.